தொகுதி மறுவரையறை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மேகதாதுவில் எந்த கொம்பனாலும் அணை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். அமைச்சராக பதவி தொடரும் விவகாரம். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும். திருமாவளவன் பேட்டி. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வீடு சூறையாடல். யூடியூபர் சவுக்கு சங்கர் பரபரப்பு குற்றச்சாட்டு. காமராசரை அண்ணாமலை களங்கப்படுத்துகிறார். அமைச்சர் சேகர் பாபு காட்டம். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் சுமூக தீர்வு காண வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். காவிரி ஆற்றில் பெங்களூரு ஆலை கழிவுகள் கலக்கின்றன. தமிழ்நாடு அரசு தகவல். கல்வியை RSS தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்தியா அழிந்துவிடும். ராகுல் காந்தி விமர்சனம். திபெத்தில் நிலநடுக்கம். ரிக்டரில் 4.5 பதிவு. காசாவில் பதற்றம். மிகப்பெரிய மருத்துவமனையில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல். வங்கதேச வீரர் தமீம் இக்பால் மருத்துவமனையில் அனுமதி. விளையாடிக் கொண்டிருந்த போது திடீர் நெஞ்சுவலி. IPL தொடர். கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்த 11 பேர் கைது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு வெயில் கொளுத்தும். வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.